அவன் அப்படி ஒரு வார்த்தை அவங்க அம்மா கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கடா ஆசாத்தே. நல்லா வண்டியில் நாலேஜ் இருக்கிற பர்சனாக வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு வாங்குங்க. ஆசாத்தோட வண்டியை இன்னைக்கு தான் டெலிவரி எடுக்க போயிட்டு இருக்கோம். ஆர்ஏஎஸ்ஸாடா? ஆர்எஸ்ஏ. லுக் சைஸ் சரி, ஃபீச்சர் சைஸ் சரி, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வைஸ் சரி, ஒரு நல்ல பவர் பேக்டு வெஹிக்கிள் தான். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, நம்ம ஆசாத்துக்கு வந்து பைக் எடுக்க போகிறோம். கேமராவில் தெரியமாட்டேடா. ஆசாத்துக்கு வந்து பைக் புக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி புக் பண்ணிவிட்டு ஃபைனான்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சண்டே இல்லைனா சண்டே மேக்ஸிமம் சண்டே டெலிவரி எடுக்கிற மாதிரி தான் ஐடியாவில் வச்சுருக்கோம். பார்ப்போம் எப்படின்ட்டு. ஷோரூமுக்கு போய் ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ்லாம் விசாரிப்போம். என்ன பைக் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டெலிவரி எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் நம்ம வண்டியும் வேறு கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ எல்லாம் விலாகில் வந்து போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக வண்டி புக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கடா ஆசாத்தே. சரியா? ஆமாம் ஆமாம், பஜாஜ் ஷோரூமுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வண்டி எடுப்போம்னு நினச்சி கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன வண்டி எடுப்போம்னு சொல்லிட்டு. இவர் தான் மிஸ்டர் ஆசாத். இவருக்கு தான் பைக் எடுக்க போகிறோம். தருவாங்கடா. ஆல்ரெடி நாங்கள் ஒரு வாட்டி வண்டியெல்லாம் புக் பண்ணி எங்கள் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்துட்டு 2 வண்டி சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஒரு வண்டி நல்ல டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்துட்டு ஓட்டிட்டு இப்போ ஒரு வண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்க அக்கா மேக்கப் போடாம இருக்குடா. இல்லன்னா சொல்லிருக்கேன்டா. இந்த மாதிரி வந்து இல்ல நிவாஸ் வந்து தான் எடுப்பேன், அவன் வந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றா. ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது வந்து சரித்திரத்துல பதிக்கணும் இந்த வார்த்தைகளை. வரேண்ணா, பாய். ஹாப்பி பர்த்டேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நின்றுட்டு இருந்தானா திரும்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. ரெக்கார்ட். ஆமாம், வண்டி வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்கள் என்ன வண்டின்னு கமெண்ட்ஸில் சொன்னீங்களா? நான் கமெண்ட்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை எடுத்து காட்டுற ஆசாத்து. வண்டி வந்து கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு வண்டிக்கு வந்து அட்வான்ஸ்னால் 1000 rupees பே பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் போய் பேலன்ஸ் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு நம்ம போய் வண்டியை வந்து மண்டே டெலிவரி எடுக்க போகிறோம். என்ன ராஜா, ஹாப்பியா? ஹாப்பி பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி எடுக்கும்போது vlog கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி வந்துட்டு பைக் வாங்க போகிறதா இருந்தேன்னா நல்லா வண்டியில் நாலேஜ் இருக்கிற பர்சனாக வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு வாங்குங்க. என் நண்பர் இருந்தனால தான் வந்துட்டு இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு கொட்டேஷன் வாங்கி எவ்வளோ கம்மியாக வந்துட்டு பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நான் சொல்லலை, அவனா தான் சொல்கிறான். காசெல்லாம் கொடுக்கல, நான் எதுவுமே சொல்ல. இது அவனா ப்ரமோஷன் பண்ணுறான். ஸோ நீங்கள் எனக்கெல்லாம் வந்துட்டு ஆர்ஏஎஸ்ஸாடா? ஆர்எஸ்ஏ. ஆர்எஸ்ஏலாம் வந்துட்டு என்னன்னே வந்துட்டு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பட் அவன் தான் வந்துட்டு அங்கே போய் அதெல்லாம் வந்துட்டு சொல்லி அதுக்கான இதெல்லாம் வந்துட்டு பண்ணி கொடுத்தது வந்துட்டு நண்பன் தான். இந்த மாதிரி நண்பன் உங்க கேங்லயும் வந்துட்டு இருப்பாங்க. அதனால வந்துட்டு கூட்டிட்டு போங்க கண்டிப்பா. இல்லாட்டினா உங்களை வந்துட்டு நாமம் போட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஆர்எஸ்ஐ டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போடுறேன். வண்டி வாங்கும்போது என்னென்னலாம் பார்க்கணும், நம்ம எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, ஆர்எஸ்ஐனா என்ன, வண்டி மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல், இப்படி நான் ஒரு ப்ராப்பராக அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த வீடியோலாம் பார்க்க முடியும். வண்டி டெலிவரி எடுக்கும்போதே vlog கண்டினியூ பண்ணுறேன். கீழே இருக்கிற அந்த பெல்லை வந்துட்டு கிளிக் பண்ணி இதுவும் நான் சொல்லலை, அவனை தான் சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஆசாத்தோட வண்டியை இன்றைக்கி தான் டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ அவனுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. என்ன தெரில, என்னோட நல்ல நெருங்கிய ஒரு நண்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு நாம் வண்டி எடுத்தோம் எக்ஸ்ட்ரீம். அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு
வீட்டில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைலாம் வந்து எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அவனும் அவனோட வண்டி டெலிவரி எடுக்க போகிறான். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அப்பா அது எனக்கு ஏன் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அவன் தான் ஃபோன் பண்ணுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசிட்டு வந்துட்டோம். அதாவது கிளம்பிட்டியாடா என்ன எதுன்னு கேட்குறான். அதாவது எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஊரில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே தெரியாது. எனக்கே லாஸ்ட் வீக் ஃப்ரைடே தான் தெரியும் இப்படி வண்டி ஃப்ரைடே கூட கிடையாது. நான் வந்து ஆமாம் எனக்கு வந்து தேர்ஸ்டே தெரியும். லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே என்ன பண்ணான்னா ஃபோன் பண்ணான். நான் அப்போ வந்து ஊரில் இருந்தேன். ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க, என்ன பண்ணுறேன், என்ன எதுன்னு கேட்டான். கேட்டு நான் அதான் சொன்னேன், இப்படி ஊருக்கு வந்திருக்கேன்டா, ஊரில் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சரி ஓகேடா சென்னை வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னு. சென்னை எப்போ வருவேன்னு கேட்டான். இப்போ வருவேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிடா வந்துட்டு கால் பண்ணேன் அப்படின்னா, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நான் சென்னைக்கு வந்தேன். வந்த உடனே மத்தியானம் என்ன பண்ணான்னா கால் பண்ணி எங்கடா இருக்கேன்னு கேட்டு வாடான்னு சொன்னான். போனால் வாடா வண்டி புக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறான். சரின்னு போய் எல்லா டீட்டெயில்ஸும் இருங்க, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். எதுக்கு இவ்வளோ பெரிய கதையை சொல்கிறேன்னா, போய் புக்கெலாம் பண்ணிட்டு வந்துட்டோம். 1000 rupees கொடுத்து வண்டி புக்கிங் பண்ணிட்டு வந்துட்டோம். புக்கிங் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே போய் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு வந்துட்டோம். டவுன் பேமெண்ட் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தால் ஆசாத்தோட அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க அம்மா அப்போவே வந்து போக சொன்னாங்களா, மண்டே டியூஸ்டே அந்த வாக்கிலே வந்து போய் புக் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டு போய் புக் பண்ணிட்டு வாடா. அப்பாவை கூட்டிகிட்டு புக் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இல்லை நிவாஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், நான் நிவாஸை கூப்பிட்டு போய் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு செம்ம ஷாக்கி. இவன் இப்படி சொன்னது என்ன, நம்மளை ஒருத்தங்க மதித்து நான் இருந்தால் தான் எப்படி சொல்கிறது, அதான் நம்மளை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அது செம்ம ஒரு ஃபீலுங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் அவன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ கம்மி பண்ணி புக் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா ஷோரூமில் கேட்டு வாங்க முடியுமோ எல்லாம் கேட்டு வாங்கிட்டு புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். அவன் அப்படி ஒரு வார்த்தை அவங்க அம்மாக்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாதிரி ஒரு செம்ம ஃபீலுங்க. அது டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வார்த்தை கூட இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு. ஸோ இப்போ அதான் டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம சர்க்கிளில் யாருக்குமே தெரியாது வண்டி டெலிவரி எடுக்கிறது. லைக் எனக்கு தெரியும், அஸ்வினுக்கு தெரியும், அப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஷாம் கணேஷ்க்கும் தெரியும் இப்படி இவன் வந்து புதுசாக ஆசாத் வந்து வண்டி எடுக்க போகிறான் அப்படிங்கிறது. மற்றபடி அகிலன் அப்புறம் இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க ஆசாத்துக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அவங்க யாருக்குமே இன்னும் தெரியாது. அகிலனோட ரியாக்ஷன் தாங்க எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவனுக்குலாம் செம்ம ஷாக்காக இருக்கும் இப்படி ஆசாத் வண்டி வாங்கிட்டான் அப்படிங்கிறது. ஏன்னா வண்டி வாங்கிடுச்சு, அவ்வளோதான். நம்ம இப்போ டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு, எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு அகிலனோட ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு தாங்க ரொம்ப 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 அவளோட வெயிட்டிங். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஷோரூம் கிட்டே போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெலிவரி எடுக்க போகிறோம். ஆசாத் ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்படி நீ சொல்ல ப்ரோ, என்னடா சிரிக்க சொன்ன என்னமோ பண்ணுறான். ஸோ இப்போ பைக் என்ன பைக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. டடா, மை செல்லா குட்டி N160 எடுக்கிறோம் நாங்கள். ஓகே எடுத்துடலாமா? வாங்க ஆண்டி. கேமரா இங்கே வச்சிடலாம் நம்ம. வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அதான் தெரியுது.
டேய் ஸ்டாப் பண்ணுறோட அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக ஆசாத்துக்கு வந்து வண்டி டெலிவரி எடுத்துட்டோம். இட்ஸ் N160, ஒரு சூப்பரான ஒரு நியூலி டிசைன்டு பைக். என்எஸ் எடுக்கிறதா தான் சொல்லியிருந்தான். பட் என்எஸ் வந்து ஓல்டு ஃபேஷன், ஓல்டு டிசைன். நம்ம வந்து நியூ டிசைன்லேயே இருப்போம்னு சொல்லிட்டு தான். வாங்கடா வீட்டுக்கு. ஸோ ஒரு நியூலி டிசைன்டு பைக், அதனால தான் என்எஸ்லேருந்து நம்ம வந்து N160க்கு மாறிட்டோம். என்ன சொன்ன 5000 RPM தான் ஒர்க் பண்ணேன். சர்வீஸ் முடியற வரைக்கும் வெல்கம் பேக் டு த vlog ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அவ்வளோதான், வண்டி அவனுக்கு டெலிவரி எடுத்தாச்சு. என்ன வண்டின்னு பார்த்துருப்பீங்க. இட்ஸ் N160 பஜாஜில் ஒரு நல்ல புது டிசைன்டு பைக். என்எஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். லுக்ஸ் வைஸ் சரி, ஃபீச்சர்ஸ் வைஸ் சரி, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வைஸ் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். ஓவராலாக ஒரு நல்ல பவர் பேக்டு வெஹிக்கிள் தான். ஸோ எடுத்தாச்சு டெலிவரி. நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பசங்கள்லாம் பார்த்தோம் ரொம்ப நாள் கழிச்சு. சும்மா லைட்டாக ஒரு மீட்டிங். எல்லாருமே பிஸியாக சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஒரு ட்ராக்கில் ஒரு ஃபீல்டில் பிஸியாக சுற்றுறோம். அது மாதிரி எல்லாருமே ஒரு ட்ராக்கில் ஒரு ஃபீல்டில் பிஸியாக சுற்றுறாங்க. ஸோ யாரையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருந்தால் சரி தான், அவ்வளோதான். ஸோ அவங்க ஃபேமிலியில் எல்லாத்தையும் உட்காந்து பேசிவிட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்க முடியும். ஸ்டே டியூன்ட். பாய்.